ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சவுத் இண்டியன் ஸ்டைலில், அதுவும் பிரியாணி ஃப்ளேவரில் பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாகவே குட்டீஸ்க்கெலாம் பாஸ்தானாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி பாஸ்தா குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட சோம்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாகவே பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நான் காரம் இன்னைக்கு கம்மியாக தான் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அடுத்ததாக கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான் இது. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே மிளகாய்த்தூள்லாம் சேர்க்குறோன்னா அந்த கலருக்காக தான். ஸோ இதுவே நமக்கு இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்குறப்போ நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெங்காயம் வதக்குறப்பவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நான் இன்னைக்கு பேஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் இப்படி சேர்த்து பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்குமே அப்பப்போ இடையிடையே கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு பீன்ஸ் அப்புறம் கேரட் இது மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இதில் சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை மஷ்ரூம் பிரியாணி மாதிரி மஷ்ரூம் மட்டுமே சேர்த்துக்கலாம். இல்லை பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். இல்லை பன்னீர், அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலா எல்லாமே இதில் ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. அதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா
1 கப் பாஸ்தாக்கு 1.5 கப்லேருந்து ஒரு 2 கப் வரைக்குமே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் பாஸ்தா எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்க போகிறோம். ஸோ லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், 1 பாட் ரைஸ் எல்லாத்துக்குமே உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது எல்லாமே நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இது நீங்கள் ரைஸில் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் சேம் இதே மெத்தட் தான். அதில் வந்து நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்ப்போம். ஸோ அதனால் 1 விசில் வச்சாலே போதும். இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துருக்கனால நம்ம 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளோட பிரியாணி ஸ்டைலில் பாஸ்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி பாஸ்தா ரெடி. ஸோ குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.